அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் திமுக இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. வேட்புமனுவை வாபஸ் பெற காங்கிரஸ் கட்சி மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது புதுச்சேரி செய்தியாளர் சித்தார்த். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சித்தார்த், இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு, சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதற்காக கடந்த 16ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி அனைத்து கட்சி வேட்பாளர்களுடன் வேட்புமனுக்கள் பெறப்பட்டது. தொடர்ந்து நேற்று 2 நாட்கள் பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் இன்று வேட்புமனுக்கள் திரும்ப பெறும் கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை போட்டியிடும் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி இந்திய கூட்டணியில் மொத்தம் 30 தொகுதிகளில் 14 தொகுதி திமுகவுக்கும் 16 தொகுதிகள் காங்கிரசுக்கும் ஒதுக்கப்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பிறகு இந்த கூட்டணியும் தொகுதி பங்கீடுமானது உறுதியானது. இதனிடையே இந்த தொகுதி பங்கீடுகள் தாமதம் ஏற்படாது. 23ஆம் தேதி அன்று அதுவரையிலே இந்த கூட்டணியில் இழுபறி ஏற்பட்டதால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் 30 தொகுதிகளுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அந்த மாநில தலைவர் அறிவித்திருந்தார். அதே போல திமுக 18க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தங்கள் வேட்புமனுவை தனித்தனியே இரு கட்சிகளும் தாக்கல் செய்தனர். அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே தங்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறார்களோ அந்த தொகுதிக்கான வேட்புமனுகளை தாக்கல் செய்து வைத்திருந்தனர். இந்த நிலையில அன்று 23ஆம் தேதி மாலைதான் அந்த கூட்டணியானது இறுதியானது. அதனைத் தொடர்ந்து 13 தொகுதிகள் திமுகவிற்கும், ஒரு உழவர்கரை தொகுதி விடுதலை சிறுத்தைக்கும் என்று கொடுக்கப்பட்டது. அதே போல் காங்கிரஸ் போட்டியிடும் 16 தொகுதியில் ஒரு தொகுதி கம்யூனிஸ்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த 30 தொகுதிகளுமே இந்த தொகுதி பங்கீட்டுக்கு பிறகு காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்த தொகுதியிலிருந்து வேட்புமனை திரும்ப தர மாட்டார் என்ற ஒரு தகவலை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என இந்திய கூட்டணியில் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியை கேட்ட நிலையில் அந்த தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதே போல் இந்திய கூட்டணியில் மங்களம், ராஜ்பவன் தொகுதி திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் போட்டியிட உள்ளதாகவும் அவர்களும் தங்கள் வேட்புமனுகளை வாபஸ் பெறமாட்டார்கள் என்று தெளிவாக கூறிவிட்டனர். மேலும் காலாப்பட்ட தொகுதி திமுக ஒதுக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவரும் வாபஸ் பெற மாட்டேன் என தெரிவித்துள்ளார். இதே போல் உழவர்கரையில் சமீபத்தில் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். அவரும் வேட்புமனு தாக்கல் செய்து வாபஸ் பெற மாட்டார் என தெரிகிறது. ஏனென்றால் அந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் என கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த தொகுதியில் வாபஸ் பெற மாட்டார் என கூறப்பட்டிருந்தது. இதனிடையே தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அறிக்கையை வெளியிட்டார். காங்கிரஸ் கட்சியின் இந்த போக்கால் 3 தொகுதியில் விசிக போட்டியிடும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்திய கூட்டணியில் 5 தொகுதியில் தற்போது வரை ஃப்ரெண்ட்லி ஃபைட் செய்ய முடிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த பீகாரில் இதே போல் தாங்கள் கட்சியின் வலிமையை காட்டுவதற்காக இந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட் ஆனது நடந்துள்ளது. அதே பாணி தற்போது புதுச்சேரி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 5 தொகுதி இல்லாமல் மேலும் 3 தொகுதிகள் என மொத்தம் 8 தொகுதியில் இந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட் நடைபெறலாம் என தெரிகிறது. இன்று மாலை 3 மணி வரை இந்த வேட்புமனை வாபஸ் பெறலாம் என உள்ள நிலையில 3 மணிக்குள் இவர்கள் வாபஸ் பெற்றால்தான் அந்தந்த தொகுதியில் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் போட்டியிடுவார்கள். அப்படி பெறவில்லை என்றால் புதுச்சேரியில் 5க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருக்கும் என தெரிகிறது இந்திய கூட்டணியில். விரிவான விவரங்களுக்கு நன்றி சித்தார்த். நீங்க தான் சொல்றீங்க. அது மாதிரி இது வரைக்கும் கட்சியில இருந்து எந்த விதமான உத்தரவும் என்கிட்ட அது மாதிரி சொல்லவே இல்லை. இது எங்கள் பிரச்சனை நல்ல சுமூகமா தொடர்கிறது. மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு இருக்குது. எனக்கு அவர் கட்சி தலைவர் தான் எனக்கு A ஃபார்ம் B ஃபார்ம் கொடுத்துறாங்க. அதை வாங்கி நான் ஃபைல் பண்ணிட்டு பிறகுதான் என்னோட தேர்தல் பயணத்தை நான் கண்டினியூ பண்றேன். வாபஸ் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் புரியும் இல்லை. எனக்கு இந்த 20 வருட கால உழைப்புக்கு ஏற்ற
இப்போ வந்து கட்சியில் வந்து ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட்டு இந்த தடவை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை வந்து இதெல்லாம் இத்தனை விஷயமா நாங்கள் வச்சு பார்த்துருந்தோம். அதுக்கான பலன் கிடைக்கும் போது நாங்கள் அதை உழைத்து அந்த வெற்றியை ஏற்று வந்து நான் இதை வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு நான் தெரிவித்தேன். தலைமை ஏதாவது வாபஸ் பெறணும் இது வரைக்கும் எந்த விதமான அது மாதிரி எதுவும் எனக்கு கேட்கவும் இல்லை, அதுமான வாய்ப்பும் இல்லை. அழுத்தம் கொடுத்தாலும் இந்த தேர்தல் கலந்தாங்கிறது உறுதியாக இருக்குது, அதில் வந்து உறுதியாக இருக்குது.